நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் உருவான ஆடு ஜீவிதம் திரைப்படத்தில் கதாநாயகன் பாலைவனத்தில் சிக்கிக் கொள்வார். அதேபோல ஆழ்நடமாட்டம் இல்லாத சஹாரா பாலைவனத்தின் சுட்டெரிக்கும் வெயிலில் துளியளவு தண்ணீர் கூட கிடைக்காமல் 50 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாலி நாட்டில் நடைபெற்ற இஸ்லாமிய பண்டிகையான ஈத் அல் அதாவில் பங்கேற்றுவிட்டு நைஜர் நாட்டை சேர்ந்தவர்கள் லாரியில் தங்களது சொந்த ஊர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது லாரியில் பயணித்தவர்கள் நைஜர் மற்றும் அல்ஜீரியா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள அசமகாவுக்கு மேற்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருந்த போது ஆழ்நடமாட்டம் இல்லாத பாலைவன நிலத்தில் திடீரென லாரி பழுதடைந்து நடுவழியில் சிக்கிக் கொண்டது. ஓட்டுநரும் பயணிகளும் பல நாட்களாக வாகனத்தை பழுது பார்க்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் அவர்களின் முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. அவர்கள் வைத்திருந்த தண்ணீரும் தீர்ந்து போனது. கொடூரமான வெப்பம் ஒருபுறம் வாட்ட துளி நீரின்றி தவித்த அந்த பயணிகள் மாற்று உதவியும் கிடைக்காமல் அங்கே தவித்துள்ளனர். அதில் 2 பயணிகள் மட்டும் வெயிலை பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பாலைவனத்தை கடந்து அசவகாவில் இருந்த அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். பின்னர் அதிகாரிகள் வாகனத்தில் சென்று பார்த்தபோது பழுதான லாரிக்கு கீழ் கிட்டத்தட்ட 50 பேர் உயிரிழந்து சடலமாக கிடந்தனர். உயிரிழந்த அனைவரும் நைஜர் நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் வெயிலின் தாக்கத்தாலும் கடும் வெப்பத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களின் சக்தியை இழந்து உயிரிழந்ததும் தெரிய வந்தது. உயிரிழந்து கிடந்த 50 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு நைஜர் நிர்வாகத்தின் சார்பில் அங்கேயே ஒரே பொது கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. மீட்பு பணியை முடித்து திரும்பிய போது அவ்வழியாக பேட்டரி பழுதானதால் 60க்கும் மேற்பட்டோரை ஏற்றிச் சென்ற மற்றொரு லாரி கடந்த 3 நாட்களாக நின்று கொண்டிருந்தது தெரிய வந்தது. மிகுந்த சோர்வுடனும் மன உளைச்சலுடனும் லாரியில் இருந்தவர்களுக்கு நைஜர் நாட்டின் அதிகாரிகள் குடிநீர் வழங்கினர். பின்னர் வாகனத்தை சரி செய்ய உதவி அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். 50 பேர் உயிரிழந்த சம்பவம் உலகையே உலுக்கிய நிலையில் இதுகுறித்து பேசிய அகடேஸின் ஆளுநர் மாலி நாட்டின் டெல்ஹாண்டக் நகரில் இருந்து புறப்பட்ட லாரி தனது திட்டமிட்ட பாதையில் இருந்து விலகிச் சென்றதாகவும் அதே நேரம் ஆபத்துகள் நிறைந்த பயணத்தில் ஏற்படும் இடர்பாடுகளை பொருட்படுத்தாமல் இதுபோல சிலர் பயணிக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.